Hallelujah. Amen. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே. Come on, எல்ரோயி again. எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. தலைக்கு மேல எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினி, இதுவரை உதவினீர், எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர், எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீர், யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. சொல்லுமா, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. கரங்களை தட்டி அல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய்,
எல்லாம் வல்லவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. கரங்கள் எல்லாரும் உயர்த்தி பழைய பாடு. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். Hallelujah Lord, thank you Jesus. Every hands lifted high and up, we glorify you. மறவாத தெய்வம், தாய் மறந்தால் என்னை மறக்காதவர். என்னை குறித்த என் ஞாபக புஸ்தகத்தை நீர் திறக்கும் போது காருண்யம் என்னை தேடி வரும், என்னை உயர்த்தி அழகு பார்க்கும். மனிதர்கள் எல்லாம் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். He will never forget you, never leave you. அவருடைய அன்பு மேலானது. எல்லாரும் கரம் உயர்த்தி சேர்ந்து பாடுமா. Thank you Jesus. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே ஆறும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆறும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதா. அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதா. ஆலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், ஆலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கரங்களை உயர்த்தி ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்துவார்.
படுத்துவார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்துவார். அஞ்சிடேன் அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடிருப்பதால். அஞ்சிடேனே அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு. அஞ்சிடேன் அஞ்சிடேன் அஞ்சிடேன், இயேசு என்னோடிருப்பதால். அப்படியே ரெண்டு கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி, பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். எல்லா கரங்களும் மேல உயர்ந்திருக்க, கல்வாரியின் அன்பினையே கண்டு ஓடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். என்னை கழுவும் முன் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் முன் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆஹா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. என் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. என் அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆல்ரைட், சந்தோஷமாக இருக்கீங்களா? ரட்சிப்பு அப்படின்ற தலைப்பில் உங்கள் கூட 3வது வாரம் இன்றைக்கி பேசுகிறேன். லென்த்து காலங்கள், சிலுவை செய்த மகத்துவங்கள் நம்ம தியானிக்கணும். அந்த ரட்சிப்பினுடைய மேன்மைகள், மகத்துவங்கள், ஆழங்கள் உங்கள் கூட பேசுகிறோம். தொடர்ந்து பேசிகிட்ருப்போம். போன 2 வாரங்கள் உங்கள் கூட பேசும். முதல் வாரம் நிக்கோதேமுவை பார்த்து இயேசு சொன்னார், நீ மீண்டும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்ப. born again என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்.
ரெண்டாவது வாரம் போன வாரம் மீட்பை குறித்து நம்மை விலை கொடுத்து மீட்டு கொண்டார் என்ற வசன ஆதாரங்களோடு உங்கள் கூட பேசியிருக்கிறோம். மூன்றாவது வாரம் இன்றைக்கு உங்கள் கூட பேசுவதை கூர்ந்து கவனிக்கணும். வெரி இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா, நாங்கள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். we are நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட். முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவிற்கு விசுவாசிகள் கிறிஸ்தவத்தில் இதை புரிந்து கொள்ளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் திருஷ்டாந்தங்கள்லாம் எடுத்து பிடிச்சி சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரே முறை சொல்லுங்கள், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 Corinthians 5:17 என் கூட சேர்ந்து மெல்ல படிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன், எத்தனை யாருங்க? ஒருவன் எவனாகிலும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், யாருக்குள் இருந்தால்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழைவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. இதை உடைச்சு கற்றுக்கிட்டாலே 2-3 நாள் கற்றுக்கலாம். அவ்வளோ ஆழங்கள் அதில் இருக்கின்றன. Therefore, if anyone is in Christ, he is a new creation. New creation. Old things have passed away. Behold, all things are become new. New creation அப்படின்னு அழகிய வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் மீண்டும் பிறந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாக இருக்கிற நாம் என்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்தோமோ அன்று நம்ம புது சிருஷ்டிகளாக, பிராண்ட் நியூ கிரியேஷனாக கடவுள் நம்மை மாற்றியிருக்கிறார். ஸோ லெட்ஸ் செப்பரேட் தோஸ் வேர்ட்ஸ். இங்கிலீஷில் தான் நான் கற்றுக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. நியூ என்ற வார்த்தை, அதனுடைய அர்த்தம் கிரீக்க மொழியில் அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கைனோஸ், KAINOS என்ற வார்த்தை. கைனோஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இட் இஸ் நியூ இன் நேச்சர். அது இதுவரைக்கும் இல்லாத புதிய ஒன்று. இங்கிலீஷில் சொல்கிறவர் அன்பிரசிடென்டட். அப்படின்னா இதற்கு முன்பு இப்படி ஒன்று இருந்ததே இல்லை என்ற ஒரு புது நேச்சர், ஒரு புதிய விஷயத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். ஸோ கைனோஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இட் இஸ் நியூ இன் நேச்சர் அண்ட் இட் இஸ் அன்பிரசிடென்டட். அப்படின்னா இது புதுசு, புத்தம் புதுசு, இதற்கு முன்பு யாரும் கண்டதில்லை. பக்கத்தில் உன்னை பற்றி தான் சொன்னார். இட்ஸ் சம்திங் ஆஃப் அ கைண்ட் நெவர் சீன் பிஃபோர். இதுக்கு முன்னாடி உங்களில் அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியல. ஓகே. அதே கிரேக்க மொழியில் புதுசு என்பதற்கு, நியூ என்பதற்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது. நியோஸ் அப்படின்ற வார்த்தை, NEOS என்ற வார்த்தை. நியோஸ் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியின் அர்த்தம் ரீசன்ட், புதுசாக இப்போ தான் வந்துச்சு என்று அர்த்தம். ஸோ அந்த புதுசு என்பதை புரிந்து கொள்ள, அதை இல்லஸ்ட்ரேட் பண்ணால் புரிஞ்சுக்கலாம். பவுல் பயன்படுத்தின வார்த்தை நியோஸ் அல்ல, கைனோஸ். இந்த கைனோஸ் என்ற வார்த்தைக்கு இட் இஸ் நியூ இன் நேச்சர், புத்தம் புதுசு, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்ததே. இப்போது இப்படி வச்சுக்கலாமா, நான் உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன், எங்கள் சர்ச் ஆண்ட வாங்க, நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஐயோ பாஸ்ட் வாங்கிட்டார் அப்படின்னு எனக்கு காரை பார்க்க வரீங்க. ஒரு 3rd ஹேண்டு காரு, பழசு, உங்களை காமிச்சிட்டு இது உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், புது காருன்னு உங்களை வர வச்சுருக்கேன். கார் என்னங்க பழசு, ஆனால் நான் என்ன சொன்னேன், புதுசுன்னு சொன்னேன். ஆமேன். அப்படின்னா அது கார் பழசு தான், சொன்ன நேரம் புதுசு. அதாவது எனக்கு அது இப்போ தான் வந்திருக்கு என்று சொல்லுகின்றேன். இந்த அர்த்தம் தான் நியோஸ் என்ற வார்த்தைக்கு. இட் இஸ் நியூ இன் நேச்சர் பட் இன் சீக்வன்ஸ் ஆஃப் டைம். ஆமேன். அது புதுசு, பழைய அதே கார் தான், ஆனால் எனக்கு இப்போ தான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 2 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் அதில் பார்க்க முடியும். ஒன் இஸ் நேச்சர் இஸ் நியூ, இன்னொன்று எனக்கு இப்போ தான் நடந்துச்சு, இப்போ தான் வாங்கியிருக்கேன். பழசாக இருந்தாலும் எனக்கு என்னங்க புதுசு, இப்படி அதுக்கு அர்த்தம் இருக்குது. ஸோ பைபிள் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். அந்த புது சிருஷ்டியாய் மாறினான் என்ற நியூ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சம்திங் நியூ, ஏதோ ஒன்று எனக்குள்ளே பண்ணார், இதுவரைக்கும் இல்லாத ஒன்று. ஆமேன். ஸோ
இதுவரைக்கும் இல்லாதது. கைனோஸ் என்ற வார்த்தைக்கு நெவர் தேர் பிஃபோர், இதற்கு முன்னாடி அப்படி இருந்ததே இல்லை, சரித்திரமே இல்லை. உட்கார்ந்திருக்கிற ரட்சிக்கப்பட்டு மீண்டும் பிறந்து மீட்கப்பட்ட நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்தபோது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் பண்ணார் பாருங்க. அது இதுவரைக்கும் யாருக்குமே இல்லாத புத்தம் புதுசு. என்ன ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், and how rich the Greek languages. என்னை பார்க்க வாங்க, நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது கைனோஸ்க்கு சொல்கிறேன். நீங்கள் வரீங்க, வந்து பார்த்தா அப்படி ஒரு மாடல், நல்ல அப்படி ஒரு மாடலு இந்த உலகத்தில் இதுவரைக்கும் செய்யப்படவே இல்லாத ஒரு மாடல். பிஎம்டபிள்யூவில் என்ன நம்பர் கார்லாம் சரி வரும், மாருத்தின்னு வச்சுப்போமா, மாருதி கிஷாஷின்னு வச்சுப்போமா. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில் எல்லாத்தையும் விட இதுவரைக்கும் மாருத்திலே உண்டாக்காத ஒரு மாருதி காரை நான் உங்களுக்கு அதாவது நியூ மாடல் நெவர் எக்ஸிஸ்டட் பிஃபோர். அப்படின்னா இது வரைக்கும் அப்படி ஒரு கார் இந்த கம்பெனியில் செய்யப்படவே இல்லாத ஒரு காரை நான் உங்களுக்கு காமிச்சிட்டா நீங்கள் பார்த்துட்டு இதுவரைக்கும் இப்படி ஒரு கார் எந்த கம்பெனிலையுமே வரவே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கைனோஸ். அப்படின்னா நீங்கள் புது சிருஷ்டினா அந்த புது என்ற வார்த்தைக்கு இதுவரைக்கும் உண்டாக்காத ஒரு மாடலை கடவுள் உங்களுக்குள்ள உண்டாக்கியிருக்கிறார். நம்ம ரட்சிப்பு ரொம்ப விலையேற பெற்றது. ஆனால் அது இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும் புரிஞ்சிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு காமிக்கிறது நியூ கிளாஸ், ஒரு புது கிளாஸ். உங்களை எப்படி மாற்றிருக்காருன்னா கடவுள் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு புது தரம், ஒரு புது ஜந்து, இங்கிலீஷில் ஒரு நியூ ஸ்பீஷீஸ், ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு புது சிருஷ்டி உன்னில் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். யூ ஆர் a new creation. Means not recent but something that has never been created before. அப்படிப்பட்ட ஒரு புது சிருஷ்டியை உன்னில் உருவாக்கி இருக்கிறார். நம்பர் 1 நியூ. ஸோ அது கைனோஸ் என்ற வார்த்தை. நம்பர் 2 கிரியேஷன் அப்படின்றார். நியூ கிரியேஷன், புது சிருஷ்டி. எல்லாம் சொல்லுங்க சிருஷ்டி. இந்த கிரியேஷன் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை டைசிஸ், KTISIS, டைசிஸ் என்ற வார்த்தை. அப்படின்னா அது உருவாக்கப்பட்டது. எப்படி உருவாக்கப்பட்டதாம்? a new an unprecedented class of being. இதுவரைக்கும் உருவாக்கப்படாத ஒன்றை கடவுள் உருவாக்கி இருக்கிறார். அதான் கிரியேஷன். இந்த ரட்சிப்பு எவ்வளோ விலையேறப்பட்டதுன்னு 10 வாரம் உங்கள் கூட பேச போகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால், நாம் விளக்குறேங்க, நல்லா கேளுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் இதுவரைக்கும் உருவாக்கப்படாத ஒரு தனித்தன்மையான விதமான ஒன்றாய் உன்னில் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். Something that never existed before has come into existence. இல்லாத ஒன்றை உன்னில் கடவுள் அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். ஒரு கிளாஸ், ஒரு பீயிங், ஒரு ஜந்து, ஒரு ஸ்பீஷீஸ், இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை உன்னில் உருவாக்கி இருக்கிறார். ஸோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் ஒன்று புதுசு, 2 அவன் அப்படிப்பட்ட ஒரு புதுத்தன்மையோடு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். பக்கத்தில் உன்னுடைய ரட்சிப்பு ரொம்ப விலையேற பெற்றதுங்க. இது உடஞ்சு போனதை ரெனோவேட் பண்ணதல்ல. இது கேட்கணும், நல்லா கேட்கணும். இது உடஞ்சு போனதை ரெனோவேட் பண்ணதல்ல, அது புதுப்பித்தது கிடையாது, ரினியூ பண்ணது கிடையாது, பழசை அப்கிரேட் பண்ணலை. இது புத்தம் புதுசாக இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். a fantastic being கடவுள் உனக்குள்ள உண்டாக்கினதை தான் பவுல் எழுதுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். புது குழந்தை பிறக்கலாம், ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது என்ன குழந்தைங்க? சும்மா சொல்லலாம், புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த குழந்தை என்னங்க? மனுஷன், ஹியூமன் பீயிங். அப்போ அது இதுக்கு முன்னாடி இல்லாத ஒன்று அல்ல. எல்லாருக்கும் பிறக்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறங்க, இதுக்கு மூக்கு நீளமாக இருக்குது, அது கொட்டையாக இருக்குது, அவ்வளோதான். பட் இட் இஸ் அ ஹியூமன் பீயிங். அது இருக்குது, ஏற்கனவே இருக்குது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற புது சிருஷ்டி என்பது இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை உன்னில் சிருஷ்டித்திருக்கிற ரட்சிப்பின் மகத்துவம். ஆமென். இட் நெவர் எக்ஸிஸ்டட் பிஃபோர். புத்தம். இந்த ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அந்த வலது கை மேலே உயர்த்துங்க. இதுவரைக்கும் இல்லாத, யாருக்கும் தெரியாத, உருவாக்கப்படாத ஒரு புது சிருஷ்டிப்பை ரட்சிக்கப்பட்ட உன் ஆவியில கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகையால் பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். ஆமென். இட்ஸ் a new creation. ஹalleluya. என்னைக்கு நீங்க இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை மன்னியும் என்று கேட்டீங்களோ, born again வந்தீங்களோ, அன்னைக்கு உங்களுக்குள்ள அவர் கிரியேட் பண்ணது a new creation, புது சிருஷ்டி. ஆமென். இதுவரைக்கும் இல்லாத ஒருவன். நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா, ரொம்ப அழகுங்க. நீங்க இந்த வெளியே தோற்றத்தை சொல்லல அது. ஸோ ஒன்று நியூ, ரெண்டு கிரியேஷன். ஒன்று புதுசு, ரெண்டு சிருஷ்டி. மூன்றாவது எங்க சொல்றாரு, எங்கே நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறுறீங்களா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள். நம்பர் 3 இஸ் இன் கிரைஸ்ட். we have become a new creation. புது சிருஷ்டியா எங்க மாறினா, கிறிஸ்துவுக்குள்ள. நல்லா கேட்டுங்க, அவர் அழகா சொல்றாரு. இந்த வசனம் மட்டும் படிச்சாவே போதும். ஒருவன் யாருக்குள்ள இருந்தால் எங்கே புது சிருஷ்டி ஆவற, கிறிஸ்துவுக்குள்ள. அது நல்ல தெளிவா புரிஞ்ச கிறிஸ்தவன் தான் ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். நீ ஜெபிக்கணும், நீ ஜெபிக்கிறனால புது சிருஷ்டி ஆகல போச்சுரா. நீ பைபிள் படிக்கணும், படிக்கிறனால புது சிருஷ்டி ஆகல. நான் சொல்றேன் இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்புறம் சொல்றேன். தீர்க்க தரிசனம் உரைக்கணும், அதனால நீ புது சிருஷ்டி ஆவது இல்லை. நீ புது சிருஷ்டி ஆவதற்கு காரணம் என்னங்க, நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்ததனால. புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஸோ யூ ஆர் அ கிறிஸ்டியன், ஆர் யூ born again, ஆர் யூ redeemed அப்படின்னு நம்ம இப்போ நீ கேட்ட, ஆமாங்க சர்ச்சுக்கு போகிறேங்க அப்படின்வாங்க. சர்ச்சுக்கு போனோம், ஏன் போனோம்னு நான் சொல்கிறேன் அப்புறம். ஆனால் நீங்கள் புது சிருஷ்டியாய் மாறுவது சர்ச்சால் அல்ல. நாங்களாம் பூர்வீகமாக அங்கேயே கடந்தோம். நீ புது சிருஷ்டி ஆக போகிறது, நீ புது சிருஷ்டி ஆவதற்கு காரணம் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுனால தான். ஓகே, இவ்வளவு தூரம் புரிஞ்சவங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் பழசு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் புதுசு. டு பிகம் அ நியூ கிரியேஷன். ஸோ புது சிருஷ்டியாய் நான் மாறுவதற்கு நான் எங்கே இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். we have to belong to him. அவருடைய ஆவி என்னில் இருக்கணும், நான் புது சிருஷ்டியாய் இருப்பேன். ஆமென். ஸோ ஒன்று நியூ, எல்லாம் சொல்லுங்க நியூ. ரெண்டு கிரியேஷன், சிருஷ்டி. எங்கே ஆவறேன், கிறிஸ்துவுக்குள்ள. ஆமென். ஐ எம் எ நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட். எல்லாரும் இங்கிலீஷ் தெரியலனா கூட சொல்லுங்க, ஐ எம் எ நியூ கிரியேஷன் இன் so and so church. No, in Christ. Doesn't matter which church you go. உங்களுக்குன்னு ஒரு சபை வேண்டும் என்பது சத்தியம். So new creation in Christ. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்போஸ்தலனாகிய பவுல், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். நெக்ஸ்ட் வேர்ட், old things are passed away. பழையவைகள் எல்லாம் எல்லாரும் சொல்லுங்க, ஒழிந்து போயின. old things have passed away அப்படின்றார். will pass awayன்னு சொல்லல, அகன்று போகும்னு சொல்லல, போகலாம்னு சொல்லல, ஒருவேளை போகலான்னு சொல்லல, போயிச்சான். நல்லா கேளுங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா, மீண்டும் பிறந்துட்டீங்களா, மீட்கப்பட்டீங்களா? நான் சொல்லுமாங்க, நீங்க புது சிருஷ்டி ஆயிட்டீங்க. பாஸ்டர் ஒண்ணுமே தெரியல, அப்படியே தான் இருக்கேன். இருங்க, புது சிருஷ்டி ஆயிட்டீங்க, பழையவைகள் எல்லாம் போய் சென்றார். போன மாதிரி தெரியுதா? ஒன்றும் தெரியல. வீட்டுக்கு போனதான் தெரியும் அது எப்படின்னு. all things have passed away. நடக்கும்னு சொல்லல, நடக்கலாம்னு சொல்லல, நடந்து முடிஞ்சிச்சுன்றார். ஸோ ரட்சிக்கப்பட்டவங்களாம் கையை வைத்து தைரியமாக ஒரு சொல்லணும், old things have passed away. It has happened. It is finished. It is concluded. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களோ, மீண்டும் பிறந்தீங்களோ, மீட்கப்பட்டீங்களோ, உங்க புது சிருஷ்டி கன்க்ளூடட், முடிஞ்சிடுச்சு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடுச்சு. If anyone is in Christ, all things passed away. என்ன passed away என்று பவுல் சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 2 விஷயம், 2 things have passed away அப்படின்னு நினைக்கிறேன். நம்பர் 1, ஓல்டு நேச்சர். ஆமென். நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் செஞ்சது, நம்முடைய பழைய
ஆதாமிய சுபாவம் நம்மளை விட்டு போயிடுச்சு. பழைய சிஸ்டம் நம்ம விட்டு போயிடுச்சு. ஆமென். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. நம்பர் 1, வாட் பாஸ்ட் அவே? என்னை விட்டு ஒளிஞ்சு போயிடுச்சு? அடாமிக் நேச்சர், என்னுடைய ஆதாமிய சுபாவம் என்னை விட்டு போயிடுச்சு. போன மாதிரி தெரியுதா? தெரியல. ஓகே. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பழைய மனுஷன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏடாம் நேச்சர்னு சொல்லலாம், ஆதாமிய சுபாவம்னு சொல்லலாம், இல்லை பழைய மனுஷன்னு சொல்லிக்கலாம். இப்போத்துலேருந்து பழைய மனுஷன் சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆமேன். பழைய மனுஷன், நீங்கள் மனுஷிங்க, அதனால பழைய மனுஷி. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நோயிங் திஸ் that our old man, வா, உங்கள் ஆடாம் நேச்சர், உங்கள் ஓல்டு மேன் இருக்கீங்களாங்க? இப்போ நீங்கள் நியூ மேன் ஆகிட்டு, நியூ கிரியேஷன். நீங்கள் உங்கள் ஓல்டு மேன் இருக்கீங்களா? உங்கள் பழைய மனுஷன் ஓல்டு மேன் இஸ் crucified with him. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நீங்கள் என்னைக்கு ஏற்றுக்குனீங்களோ அன்னைக்கு உங்கள் ஓல்டு மேன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு முடிஞ்சிச்சு. That the body of sin might be destroyed and henceforth we should not serve sin. பழைய மனுஷனை சிலுவையில் அறைஞ்சிட்டோம். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இயேசு மரித்த போது ஒரு விஷயம் செய்கிறாரு. நம்ம பழைய மனுஷனை எடுத்து என்ன செஞ்சார்? சிலுவையில் அறைஞ்சிட்டார். ஸோ பழையவைகள்லாம் ஒளிஞ்சு போயின. ஆமென். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் செஞ்சது என்னங்க? உங்கள் பழைய மனுஷனை சிலுவையில் என்ன செஞ்சார்? அறைஞ்சிட்டார். ஆமென். உங்கள் பாவ சரீரத்தை, பழைய மனுஷனை சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. ஸோ ஸ்லேவரி டு சின், இந்த பாவத்தினுடைய ஆதாமிய நேச்சர் என்ற பழைய மனுஷனை கடவுள் சிலுவையில் அறைஞ்சிட்டார். பக்கத்தில் பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயின. சொல்றீங்களே தவிர போன மாதிரியே தெரியல. ஒரு மூஞ்சி. ஓகே, வரேன். ரெண்டாவது என்ன ஒளிஞ்சு போச்சு? ஒன்று பழைய மனுஷன் ஒளிஞ்சு போச்சு. 2, நியாயப்பிரமாணம் என்னை விட்டு போயிடுச்சு. The law passed away. என்னுடைய பழைய மனுஷன் மட்டுமல்ல, இங்கிலீஷில் சொன்ன டிஸ்பென்சேஷன் ஆஃப் லா போயிடுச்சு. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது என்னுடைய பாவ மனுஷனே அறைஞ்சிட்டாரு. 2 நியாயப்பிரமாணத்தையும் சிலுவையில் அறைஞ்சிட்டாரு. இனி நான் நியாயப்பிரமாணத்தின் கீழ் அல்ல, நான் கிருபையின் கீழ் இருக்கிறேன். இப்போதான் நீங்கள் அல்லேலூயா சொல்லணும். நீங்கள் ஆழமாக கேட்கணும், எல்லாம் புரியாது. ஸோ என்னுடைய பழைய மனுஷன் ஒளிஞ்சு போயிட்டான். 2 நியாயப்பிரமாணத்தையும் அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? அரைஞ்சிட்டாரு. ஸோ ஓல்டு நேச்சரும் என்னை விட்டு எடுத்துட்டாரு, லாவும் என்னை எடுத்துட்டாரு. ஆமேன். வெளியில் உங்களை போன வாரம் பார்த்த மாதிரியே தான் இருக்கீங்க. சில மூஞ்சிங்க மாறவே இல்லை. அவுட் சைடு யூ ஆர் த சேம் பர்சன். புது சிருஷ்டிங்களா? ஒரு அலையை சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில் உங்களை பார்த்தா ஒன்றுமே தெரியல. ஆமேன். நீங்கள் மீண்டும் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த உங்கள் ஃபோட்டோவையும் இப்போ எடுத்த ஃபோட்டோவும் பார்த்தா எந்த வித்தியாசமும் இல்லை. ஆமேன். சேம், யூ ஆர் த சேம் பர்சன். ஃபிங்கர் பிரிண்ட் மாறல, உங்கள் கை ரேகைகள் மாறல, உங்கள் பேர் அதே பேர் தான், சர்டிஃபிகேட்டில் பேர் அப்படி தான் இருக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது சிலதெல்லாம் பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின. என்ன ஒளிஞ்சு போச்சு? பாவ மனுஷன், பழைய மனுஷன் ஒளிஞ்சு போயிட்டான். The dispensation of the law. நீங்க இப்போ நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்ல, பிரமாணத்தை நான் சிலுவையில் அறைஞ்சிட்டேன். நீங்க யாருக்கு, நீ எது கீழே இருக்கீங்க? கிருபையின் கீழே இருக்கீங்க. அங்கதான் நீங்க ஜெயிக்கிறீங்க. ஆமென். ஸோ பழையவைகள் ஒளிஞ்சு போயின. என் பழைய மனுஷன் எப்பயே ஒழிஞ்சு போயிட்டான். ஆனால் வருது கோபம், எல்லாம் வருது. ஓகே. 3வது இப்படி சொல்றாரு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஓகே, எல்லாம் சொல்லுங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். ஓல்டு திங் பாஸ்ட் அவே, ஆல் திங்ஸ் பிகேம் நியூ அப்படின்றார். பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. என்ன ஒளிஞ்சு போச்சு? 2 சொல்லியிருக்கேன். 1 பழைய மனுஷன், 2 நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டார். ஸோ எதெல்லாம் புதுசாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்படி சொல்கிறேன், கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே வந்திருக்கு. பிசாசெல்லாம் உனக்குள்ளே வரல. The spirit of Christ in us. இதுதான் புது மனுஷன்றார். நியூ ஸ்பிரிட், the spirit of God. பவுல் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லும்போது சொன்னார், நம்முடைய சரீரங்கள் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கு. ஸோ our bodies became the temple of the Holy Spirit. பழசு போச்சு. ஆமென்.
புதுசு வந்துடுச்சு. என்ன பழசு போச்சு? பழைய மனுஷன் போயிட்டான், புது ஆவி எனக்குள்ள வந்துடுச்சு. அது கிறிஸ்துவின் ஆவி. ஆமென். கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள வந்த போது நான் இப்போ நியாயப்பிரமாணத்தின் கீழ் அல்ல, நான் எந்த டிஸ்பென்சேஷன்ல இருக்கேன்? கிருபையின் கீழே இருக்கிறேன். ஆமென். ஸோ ஆண்டவருடைய கிருபை, மோசையின் மூலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்து மூலம் கிருபையும் சத்தியமும் இந்த உலகத்திற்கு வந்தது. எல்லாம் புதிதாயிட்டு அப்படின்றார். ஆமென். ஸோ எனக்கு நடந்ததெல்லாம், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே. இந்த புது சிருஷ்டி, இந்த நியூ கிரியேஷனில் எனக்கு என்ன நடந்துச்சு, நான் எப்படி இருக்கிறேன்ற 4 கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்லிட்டா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் நியூ கிரியேஷன்? இன்னொரு வாட்டி சொல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. ஸோ இந்த நியூ நேச்சர், இந்த நியூ கிரியேஷனுடைய தன்மைகள் என்ன? நம்பர் 1, ஆமென். நியூ கிரியேஷன் என்பது ஆவியில் நடந்த மாற்றம். இட் இஸ் a spirit being, not a physical being. யோவான் 3:6 நம்ம வாசித்தோம். ஜான் 3:6 இப்படி சொல்லுது, மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மீண்டும் பிறந்து புது சிருஷ்டி ஆயிட்டீங்க. இது மாமிசத்தின் மாற்றம் அல்ல, இது ஆவியின் மாற்றம். நீங்கள் எதில் பிறந்திருக்கீங்க? ஆவியில் பிறந்திருக்கீங்க. ஆமென். உங்களில் ஏற்பட்ட புது சிருஷ்டி, நியூ கிரியேஷன், இது மென்டல் அண்ட் பிசிக்கல் சேஞ்ச் அல்ல, இது ஸ்பிரிட் சேஞ்ச் ஒன்லி. இருங்க நல்லா கேட்டு ஆமேன் கூட சொல்ல பரவாயில்ல, ஆனால் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களில் புது சிருஷ்டி அவர் உண்டாக்கிட்டாரு. ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் மீண்டும் பிறந்தீங்க. ஆமேன். இது உங்கள் சிந்தனையிலும் ஏற்படல மாற்றம், இது உங்கள் சரத்திலும் அல்ல, இது ஆவியில் நடந்திருக்கு. நடந்து முடிஞ்சு பழசு ஒளிஞ்சு போச்சு, புதுசு ஆயிடுச்சு. நாட் மென்டல், நாட் பிசிக்கல். உங்கள் ஆத்மாவிலும் அல்ல, உங்கள் சரீரத்திலும் அல்ல. ஆமென். அதனால தான் துவக்கத்திலேருந்து ஒன்று சொல்லிட்டே வரேன், உங்களை பார்த்தா மாறின மாதிரியே தெரியல அப்படி. உங்களில் ஏற்பட்ட புது சிருஷ்டியின் மாற்றம் உங்கள் சிந்தனையிலும் அல்ல, உங்கள் சரீரத்திலும் அல்ல, உங்கள் ஆவியில் தான் நடந்திருக்கு. ஆமென். மூஞ்சி அப்படியே தான் இருக்குது, முடி அப்படியே தான் இருக்குது, மூக்கு அப்படியே தான் இருக்குது, வெயிட் அப்படியே, ஹைட் அப்படியே தான் இருக்குது. ஆமென். உங்களுடைய சிலருடைய சிந்தனை எப்படி சொல்லலாம், உங்கள் மனப்பாங்கு மாறவே இல்லை. நம்ம தமிழில் புத்தி மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க, பாட்டு பாடுறீங்க, அல்லேலூயா சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் யாராயிட்டீங்க? புது சிருஷ்டி ஆயிட்டீங்க. ஆனால் உங்கள் சிந்தனையும் மாற்றலை, ஆண்டவர் மாறலை, உங்கள் சர்வமும் மாறல. மாற்றம் எங்கே நடந்துச்சுக்க? ஆவியில். ஆமென். ஸோ இப்படி வச்சுக்கலாமா, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு உங்கள் மைண்டையே கடவுள் பழசெல்லாம் எடுத்து புதுசாக பண்ணியிருந்தான்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த பூமியில் இருந்ததே தெரியாமல் போயிருக்கும். உங்கள் பழசெல்லாம் உங்களுக்கு மறந்துடும். உங்கள் மைண்டை அவர் சேஞ்ச் பண்ணலை, உங்கள் ஸ்பிரிட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. உங்கள் ஆவியை புது சிருஷ்டியாக மாற்றிட்டாரு. உங்கள் மைண்டுக்கு இன்னும் எல்லாம் தெரியும். ஏன்னா உங்க மைண்ட் அவர் என்ன செய்யல? மாத்தல. உங்க சரீரத்தையும் அவர் என்ன செய்யல? மாத்தல. ஆனா ஏற்பட்டதெல்லாம் எங்க ஏற்பட்டிருக்கு? ஆவியில ஏற்பட்டிருக்கு. இருக்கீங்களாங்க? ஸோ உங்க மைண்டுக்கு எல்லாம் தெரியும். இப்போ கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமென். மைண்ட் ரிமைன்ஸ் த சேம், பாடி டிட்ன்ட் பாஸ் அவே. இப்படி வேகமா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் சரீரம் எல்லாம் கடந்து போச்சுன்னா செத்து போயிருவீங்க. ஸோ சரீரமும் மாறல, மைண்டும் மாறல, ஆவியில் நீங்கள் புது சிருஷ்டி ஆயிட்டீங்க. ஆமென். ஸோ ஆண்டவர் டச் பண்ணது உங்கள் மைண்ட் அல்ல, ஆண்டவர் டச் பண்ணது உங்கள் சரீரத்தை அல்ல, ஆண்டவர் டச் பண்ணது உங்களுடைய ஸ்பிரிட்டை. ஆமென். உங்களுடைய எப்படி சொல்லலாமா, நீங்கள் இருக்கிறீங்க பாருங்க, அந்த இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களை ரட்சிக்கப்பட்ட பண்ணிட்டார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பழசு தெரியும், புதுசு தெரியும், நடந்து தெரியும், சின்ன வயசு தெரியும், பிறந்தது தெரியும், செஞ்ச தப்பு தெரியும், குப்பை தெரியும், எல்லாம் தெரியும். அது எதுவுமே மாற்றலை, சரீரத்தையும் மாற்றலை, ஆனால் ஆவியில் மட்டும் மாற்றிட்டார். ஓகே. ஸோ உங்கள் ஸ்பிரிட்டை எடுத்துட்டு உங்களுடைய ஸ்பிரிட்டில் அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். பட் திஸ் இஸ் நாட் மைண்ட், திஸ் இஸ் நாட் த பாடி. பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. ஸோ புது சிருஷ்டி தொடங்கியிருக்கீங்க. ஹல்லேலூயா. நான் தான் சொன்னேன்ல, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்காது.
யார் சிந்தனை கொடுத்து அதை புரிஞ்சுப்பாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. ரெண்டாவது என்ன நடந்துச்சு, செகண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம், நியூ கிரியேஷன், இது கிறிஸ்துவோடு கூட எப்படி சொல்லலாம், கிறிஸ்துவுக்கு ஒத்ததாய் மாறிடுச்சு. யுவர் நியூ கிரியேஷன் இஸ் கன்ஃபார்ம்டு டு கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட ஒத்ததாய் மாறிச்சு. ரோமர் 8:29 நமக்கு தெரியும். ரோமர் 8:29, ஃபார் ஹூம் ஹி ஃபோர்நியூ, நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர்களாகும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஸோ உங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் யாரோடு ஒத்து போகுது, கிறிஸ்துவோடு கூட. கிறிஸ்துவுக்கு ஒத்த வேஷம் தான் உங்க ஆவியில இருக்கும். ஆமென். கன்ஃபார்ம்ட் டு தி இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். உங்க ஆவி மாறினது யாருடைய சாயல், கிறிஸ்துவின் சாயல். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். அவனுக்குள்ள மாறின அந்த மாற்றம் யாருக்கு ஏற்றதா இருக்கு, யாருடைய சாயல் இருக்கு, கிறிஸ்துவின் சாயல் இருக்கு. ஸோ கிறிஸ்துவின் சாயல் இருக்கே தவிர எந்த பேய் பிசாசு மற்ற ஆவியினுடைய சாயலில் நீங்க மாறவே இல்லை. ஓகே, ஆல்ரைட். ஸோ மூன்றாவது பைபிள் இப்படி சொல்லுது, உங்க புது சிருஷ்டி என்ன மாதிரி இருக்குன்னா அது ஒரு ஹெவன்லி பீயிங். 1 கொரிந்தியர் 15:49. 1 Corinthians 15:49, as we have borne the image of the man of dust, we shall also bear the image of the heavenly man அப்படின்றார். ஆமென். மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்திருக்கிறோம். பக்கத்துல புது சிருஷ்டி ஆயிட்டங்க. யாருடைய சாயல், வானவருடைய சாயல். ஸோ உங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் சிந்தனையில் அல்ல, உங்களில் ஏற்பட்ட மாற்றம் சரீரத்தில் அல்ல, உங்களில் ஏற்பட்ட மாற்றம் எங்க ஆயிருக்கு, நீங்கள் ஆதாமனுடைய சாயலை தரித்திருந்தா ரட்சிக்கப்படும் போது நீங்க வானவருடைய சாயல் தரித்தவர்களாய் மாறுகிறீர்கள். ஸோ நியூ கிரியேஷன் இஸ் a heavenly person. ஆமென். நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் யார் தெரியுமா, வானவரின் சாயலை பெற்று பூமியில் வாழுகிற மாமிச மனிதர்கள். பக்கத்தில் பூமியில் தான் இருக்குங்க, ஆனால் யாருடைய சாயல் நீங்க வெளியே தெரியல, அறிவில் தெரியல, ஆனால் உங்க ஆவியில் நீங்க யாருங்க, வானவருடைய சாயல். எங்க அதிகாரம் இங்க இல்லை, எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்கு. we are blessed with all spiritual blessing in heavenly places. ஸோ எங்கள் சிந்தனைகளை எங்கள் வானவர் மேலே தான் வைக்கிறோம். நான்காவது இப்படி சொல்றாரு, நம்பர் 4, the new creation, புது சிருஷ்டியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தன்மை என்னன்னா அது நீதியில் சிருஷ்டிக்கப்படுகிறது. எபேசியர் 4:24, and that you put on the new man which was created according to God in true righteousness and holiness. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புது மனுஷன் நீங்க. ஸோ நீங்க மீண்டும் பிறந்து மீட்கப்பட்டு புது சிருஷ்டியாய் மாறின உங்களுடைய சிருஷ்டிப்பு நாங்க நீதியின் சிருஷ்டி. அது நீதி, அது பரிசுத்தம் அப்படின்றார். ஆமென். நியூ கிரியேஷன் இஸ் ரைச்சியஸ், ரைட் ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆக்சுவலா நீங்க தேவனோடு கூட சரியான உறவில் இருக்கீங்களாங்க? ஓகே, சிம்பிளா சொல்ல, இந்த சிருஷ்டிப்பு உங்களுடைய ஆவியில நடந்துச்சு, உங்க சிந்தனையில நடக்கல, உங்க ஆவியில நடக்கல. ஆமென். இப்போ என்ன கேள்வினா, பாஸ்டர் நீங்க வானவர் சாயல்ன்றீங்க, புது சிருஷ்டின்றீங்க, இதுவரைக்கும் இல்லாத ஒன்றை படைச்சிட்டார்னு சொல்றீங்க, ஐ am a new creation சொல்றீங்க, but I am still doing the same thing. நான் இன்னும் செஞ்சதை செஞ்சிட்டு இருக்கேன், இன்னும் நான் பழைய சிலதெல்லாம் இன்னும் செஞ்சிட்டு இருக்கேன். நான் சொல்லும் போது என்ன பார்க்காதீங்க. How come you call me a new creation in Christ? Yes, I am a new creation in Christ, but I am still living like the old. நான் பழையவனை போலவே என்ன செய்றேன், வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கலாம். ஆமென். ஏன் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற விசுவாசி இதை புரிந்து கொள்ள முடியவில்லை? ஏன் சில விசுவாசிகள் அப்படி செயல்பட மாட்டாங்க? ஏன் சில பாஸ்டருங்க அப்படி செயல்பட மாட்டாங்க என்று நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி வருகிறது. எல்லோருமே புது சிருஷ்டி தான். ஆமென். நீங்க எல்லாரும் என்னைக்கு வந்தீங்களோ கர்த்தர்கிட்ட அன்னைக்கே கடவுள் உங்களை மாத்திட்டாரு. ஆனா ஏன் நான் இன்னும் இப்படி இருக்கிறேன்?
ஒரு வாட்டி தூங்கியிருந்தா தட்டிக்களி, ஏன் நான் இன்னும் இப்படி இருக்கிறேன்? உங்ககிட்ட ஒரு பழைய கார், இன்னைக்கு ஃபுல்லாக காரு கதை, பழைய கார் 1960 ஓடுற பென்ஸ் கார் ஒன்று உங்கள் வீட்டாண்ட கிடக்குது காட்டில், அப்படி வச்சுக்கலாமா? அது துரும்பெல்லாம் பிடிச்சி, சீட்டெல்லாம் கலண்டு கீஞ்சு, டயரெல்லாம் போய், ரிம்மெல்லாம் வெளியே தெரிஞ்சு அப்படியே இருக்குது. அப்படி வச்சுங்களேன், நீங்கள் டெய்லி போய் அந்த காருக்கு வெளியில் வெள்ளை வெள்ளையாக பெயிண்ட் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது ஓடுமா? அது நாங்கள் டயருக்கு அடிப்போம், மேலே அடிப்போம், சைடில் அடிப்போம். நீ எவ்வளோ பெயிண்ட் வெள்ளையை அடித்தாலும் அது எங்கேயும் போகிறது. நான் சொல்கிறத ஆழ்ந்து இவ்வளோ தூரம் பேசினதை இணைச்சி பேசுகிறேன். பிகாஸ் அ பிக்சர் இஸ் ஒர்த் 1000 words. நான் என்ன பண்ணுறேன், உங்ககிட்ட வந்து, ஏங்க இது நல்ல இது இருக்கட்டும், நான் நேராக ஜெர்மனிக்கு போய் அங்கிருந்தே பென்ஸ் கம்பெனியினுடைய இன்ஜினை வாங்கி இம்போர்ட் பண்ணி, பவர்ஃபுல் இன்ஜின், 5000 cc வச்சுக்கலாமா, தட்டினா போதும் சீரும், அந்த மாதிரி ஒரு இன்ஜினை கொண்டு வந்து உங்கள் அந்த பழைய துரும்பு பிடிச்சி, சீட்டெல்லாம் கவுந்து துரு பிடிச்சி நாசமாக கிடக்கிற அந்த காரில் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டு டுர்னா அது ஓடுமாங்க? புரியல உங்களுக்கு? இன்ஜினை கொண்டு வந்துட்டேனா, இன்ஜினை கூட உள்ளே வச்சிட்டேனா? இன்ஜினை வச்சா போதாது, இன்ஜின் வச்சதுக்கப்புறம் இக்னிஷன் ஒன்று வேணும். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இக்னிஷன் தேவை, அதை மாற்றணும். இக்னிஷன் மாற்றினா பத்தாது, பெட்ரோல் டேங்க்ல இருக்கிற பெட்ரோல் வர்ற பைப்பெல்லாம் மாற்றணும். கேளுங்க, பைப்பை மாற்றணும். ஒரு பைப் இல்லை, அதில் கனெக்ட் பண்ண வேண்டிய எல்லா பைப்பும் என்ன செய்யணும்? இன்ஜின் புதுசா எங்கேருந்து வந்திருக்கு? நேராக இம்போர்ட் பண்ணியிருக்குங்க, வந்திருக்குங்க. அது இன்ஜின் மாதிரி இந்தியாவில் எந்த இன்ஜினுமே, காரு பழைய காரு, ஓட்டக்காரு, அது 20-30 வருஷமா காட்டில் கிடக்கிற காரு. இன்ஜின் மட்டும் நாங்கள் உள்ள வச்சிட்டோம், வச்சுட்டு ஆமேன் ஆமேன்னு சொன்னீங்கன்னா கார் தாங்க நிற்கும். நம்மால் சிலர் என்ன பண்ணுதுன்னா, இன்ஜினை உள்ள வச்சுட்டு வெளியே பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்கிறது. வெள்ளை அடி, கிரீன் அடி, ப்ளூ அடி, அதெல்லாம் உங்கள் காருக்கு செட் ஆகாது. இன்ஜின் வச்சதுக்கப்புறம் இன்ஜினை கனெக்ட் பண்ணுற இக்னிஷன், இன்ஜினை கனெக்ட் பண்ணுற பைப்பு, இன்ஜினை கனெக்ட் பண்ணுற வயருங்க, இன்ஜினை கனெக்ட் பண்ணுற எல்லாத்தையும் நீங்கள் ஒன்னொன்னா கனெக்ட் பண்ணீங்கன்னா, அந்த இன்ஜினும் அதுவும் இதுவும் எல்லாம் இணைஞ்சதுக்கப்புறம் அந்த மண்டி கொஞ்சம் அப்படி நகர தொடங்கும். அதுக்கப்புறமா அது எங்கேயும் போகாது. ஏன்னா 4 டயருமே கலண்டு கிடக்கு. இப்போ என்ன மாற்றணும்? டயரை மாற்றணும். ரிம்மெல்லாம் துரும்பிடிச்சு இப்படி கோணையாக இருக்கு, டயரை மாற்றணும். இப்போதான் கொஞ்சம் டயரை மாற்றணும், ரிம்மை மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றி, ஆமேன். அதுக்கப்புறம் உள்ள பாடியெல்லாம் வெல்டிங் பண்ணும். ஆமாம், உடஞ்செல்லாம் துண்டாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் உடைச்சி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் வெல்டிங் பண்ணி எல்லாம் சரி பண்ணி, அதான் நாங்கள் பண்ணுற வேலை. கோஷி பாஸ்டர் குட் மெக்கானிக், வாரம் கனெக்ட் பண்ணி இவ்வளோத்தையும் பண்ணதுக்கப்புறம் சரி எல்லாம் பண்ணிட்டீங்க, டயரை மாற்றிட்டீங்க, இன்ஜின் மாட்டிங்க, கனெக்ட் பண்ணிட்டீங்க, இக்னிஷன் பண்ணிட்டீங்க, வயர்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு, வண்டி நகர்ற மாதிரி இருக்கு, டயர் போட்டாச்சு, ஆனால் சீட்டு கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சீட்டை மாட்டணும், அதுக்கு குஷன் போடணும். எவ்வளோ நாளாகும்? எனக்கு ஒரு பழைய ப்ரீமியர் பத்மினி கார் இருந்துச்சு. கோபின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் காரை கொடுத்தேன். நான் கார் கொடுக்கும்போது என்ன தரேன், 2 நாளில் தரான் பாஸ்டர், என்ன மலையாளத்தில் 2 நாளில் தரேன்னார். என் கார் உள்ளே போச்சு, என்ன கார் ஒன்றுமோ தெரியாதுங்க. என் கார் போனதுக்கு போய் 20 கார் வேலைக்கு வந்துச்சு. என் காரை கொண்டு போய் முள்ளுக்காட்டில் தள்ளி விட்டுட்டு நான் 2 நாள் தோணானே, 5 நாளுக்கு அப்புறம் போனேன், என் காரே காணும். டேய் கார் எங்கடானா? ஐயோ எந்த தெய்வம், பாஸ்டர்ன்ற கார் வந்தோம், இத்தனையும் கார் வந்தோம் அப்படின்னு மற்ற கார்லாம் வேலை செய்கிறேன், என் காரை ஓரம் கட்டி விட்டா. அந்த காரை அவங்ககிட்ட இருந்து வாங்கினதுக்கு 3 மாதம் ஆச்சுங்க. ஒரு ப்ரீமியர் பத்மினியே
நீங்கள் சிலர்லாம் இன்ஜின் புதுசு, பிராண்ட் நியூ, பவர்ஃபுல் இன்ஜின், தட்டுனா திண்ணூறு போய் நின்றுரும். அவ்வளோ வேகமானது, சாதிக்கக்கூடியது, வல்லமை மிக்கது, எழுந்து பிரகாசிக்கக்கூடியது, புது இன்ஜின், புது சிருஷ்டி. இது வரைக்கும் அந்த மாதிரி இன்ஜின் ஆவடியில. ஆனால் வண்டி எங்கேயும் நகர மாட்டேங்குது. ஏன்னா இன்னும் செய்யப்பட வேண்டிய வேலைகள். So when God made the change was not in the mind, the change was not in the body, it was in my spirit. இப்போ இந்த ஸ்பிரிட்டோடு கூட நீங்க கனெக்ட் பண்ண வேண்டியதை உங்களுடைய, அதனால சொன்னார், உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மறுரூபம் அடைய செய்வேன். I hope you understood what I said. இருக்கீங்களாங்க? All the pipes are properly connected. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் the new engine will manifest its newness to the car. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை, புது சிருஷ்டி ஆனது உண்மை. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கின்ற ரஸ்டட் இக்னிஷனை மாற்றணும். இன்ஜினோடு கனெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? கனெக்ட் பண்ணணும். வீலை மாற்றணும், டயர் ஃப்ளாட் ஆனதெல்லாம் மாற்றணும், சீட்டை மாற்றணும். அதுக்கப்புறம் அந்த காரில் ஏறி அந்த பிராண்ட் நியூ இன்ஜினுடைய குவாலிட்டியில் சும்மா ஸ்டார்ட் பண்ணி பெயிண்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. நானாக இருந்தால் ஒயிட் அடிக்க மாட்டேன், பிளாக் தான் அடிக்கும். ஏதோ ஒன்று அடிங்கண்ணே. ஸோ பெயிண்ட் பிரச்சனை இல்லை, எந்த கலர் அடித்தாலும் வண்டி ஓடும். ஓடுறணுன்னா உள்ளே இருக்கிற பைப்புங்கள்லாம் என்ன செய்யணுங்க? அவுட்வர்ட் ஷோ அல்ல கிறிஸ்டியானிட்டி. ஓகே, ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ நீங்கள் பழைய இன்ஜினை தூக்கி போட்டுட்டு புது இன்ஜினை உள்ளே வச்சுட்டு, எனக்குள் மகிமை நம்பிக்கையாகி கிறிஸ்து எனக்குள்ளே வந்துட்டாரு, நான் புது சிருஷ்டியாய் மாறிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, உங்களில் ஏற்பட்ட மாற்றம் மிக வல்லமை மிக்கது. ஒரு சிலர் அந்த கனெக்ஷன்ஸை பண்ணனால அவங்க வல்லமை மிக்கவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அவங்க வாழ்க்கை கிறிஸ்துவின் வெளிப்பாடு உள்ளதாய் மாறுகிறது. அவங்க எழுந்து பிரகாசிக்கின்றார்கள். அவர்கள் போய் நின்றால் பேய்கள் ஓடுகின்றன. Things begin to happen. Amen. The engine is changed, but if the ignition is still wrong, the car doesn't move anywhere. ஷாஃப்ட் இன்னும் ரஸ்டடாக இருக்குது, டயர் இன்னும் ஃப்ளாட்டாக இருக்குது, சீட் இன்னும் கிழிஞ்சிருக்கு. இன்றைக்கி நான் ஜெபிக்கிற இந்த லென்த்து காலங்கள் நம்முடைய தியானங்களில் கடவுள் உங்களுடைய எல்லா பார்ட்டையும் கர்த்தர் மாற்றுவாராக. உங்களுக்குள் ஒரு புது ஆவியை கர்த்தர் வைக்கிறார். தேவனோடு உள்ள சாயலோடு உள்ள கன்ஃபார்மிட்டி கடவுள் உங்களுக்கு தருவாராக. இப்படி சொல்லட்டுமாங்க, பாடி ஓல்டாக இருக்கலாம், ஆனால் இன்ஜின் புதுசு. அதை கனெக்ட் பண்ண வேண்டிய விதத்தில் கனெக்ட் பண்ணிட்டா என் கார் வேறு லெவலு. அதே பாடி தான், அதே பழைய ஆள் தான், ஆனால் இன்ஜின் மட்டும் மாறிடுச்சுன்னா, அதை செய்ய வேண்டிய மாற்றங்களை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் வெளிப்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும். புரிஞ்சவங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா? ஸோ இன்சைட் மீ காட் ஹேஸ் சேஞ்ச்ட் எவ்ரிதிங். சொல்லட்டுமாங்க, யாரும் ரட்சிக்கப்பட்ட ஒரே நாளில் பர்ஃபெக்ட் ஆகிறதில்லை, யாருமே ஆகிறதில்லை. ஒரே நாளில் இங்கே எல்லாத்தையும் ஜெயிக்கிறது இல்லை. எல்லாம் புதுசாச்சு, ஆனால் உங்கள் சிந்தனை மறுரூபம் ஆக வேண்டும். நீங்கள் ஆகிட்டே இருக்கணும். அதுக்காக தான் வாரம் நம்ம சர்வீஸ் நடத்துகிறோம், வசனங்களை கற்றுத்தருகிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், கடவுள் வீட்டுக்கு வருகிறோம். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? இங்கே வர நீங்கள்லாம் பழைய வண்டி தான், ஆனால் இப்போ புது இன்ஜினுக்கு ஏற்ற கனெக்ஷன்லாம் வர உங்கள் கிறிஸ்டியானிட்டியில் பர்ஃபெக்ஷன், வல்லமை எல்லாமே வெளிப்பட தொடங்குகிறது. ஸோ ரெனியூடு என்று கடவுள் நமக்கு தந்த இந்த சரீரமும் இந்த சிந்தனையும் ஆவியோடு இணைந்து செயல்பட தொடங்கும் போது கர்த்தர் நம்மை வெற்றியாய் மாற்றுகிறார். ஆமென். இவ்வளோ தூரம் ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். இப்போ ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த புது சிருஷ்டி உங்களுக்குள்ளே வச்சிட்டார் அப்படின்னு வச்சுங்களேன், இதனுடைய ஃபுல் கெப்பாசிட்டியில் நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் யாரும் வாழப்போகிறது இல்லை. ஏன்னா இந்த மாம்சம்னு ஒன்று இருக்குது பாருங்கள், சரீரம், அது உங்களை விடுறதில்லை. ஐ மீன் ஸ்பிரிட்டு புதுசு, பிராண்ட் நியூ ஸ்பிரிட்டு, மைண்டு ரொம்ப ஓல்டு, திருந்தவே இல்லை. அதனால் வசனம் கேட்டுகிட்டே இருக்கணும், மறுரூபம் அடைஞ்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த புது ஆவிக்கேற்ற சிந்தனை உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். பாடி இஸ் ஓல்டு. இப்படி சொல்ல போகிறேன், நம்ம எல்லாருமே கடைசி வரைக்கும் நம்முடைய கெப்பாசிட்டிக்கு கீழே தான் ஃபங்க்ஷன் பண்ணுறோம்.
ஏன்னா கடவுள் நமக்குள்ள வச்ச புது சிருஷ்டியின் மகத்துவங்கள் ரொம்ப பெருசு. அந்த ஷார்ட் ஃபால் நமக்கு கடைசி வரை இருந்துகிட்டே இருக்கும். we will not function in the fullness of the spirit. ஆவியினுடைய முழுமையில் நம்மளால் செயல்பட முடியல என்பது தான் உண்மை. ஒத்துக்கொள்கிறவங்க இருந்தால் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டிங்கனாலே நீங்கள் பெரிய ஆளாயிருங்க. அப்புறம் உங்களை பிடிக்கவும் முடியாது. அவ்வளோ வல்லமை மிக்க ஆவியின் மாற்றம் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆமேன். ஸோ ஸ்பிரிட்டில் ஷார்ட் ஃபால் இருந்துகிட்டே இருக்குது. ஆமேன். பாடியில் ஷார்ட் ஃபால் இருக்குது, மைண்டில் ஷார்ட் ஃபால் இருக்கானா ஆவியில் ஷார்ட் ஃபால் இல்லை. உங்களுக்குள் வச்ச இன்ஜின் ரொம்ப பவர்ஃபுல். மைண்டும் பாடியும் குறைவுள்ளதாகவே தான் இருக்கிறனால ஃபுல் பொட்டென்ஷியலில் உங்களால் செயல்பட, திரும்ப சொல்கிற ஒரு உங்களுக்குள்ள கடவுள் வச்ச ஆவி புது சிருஷ்டி பாருங்கள், அது ரொம்ப மகத்துவமான, அதில் குறைவே. ஆனால் உங்கள் சிந்தனையும் உங்கள் சரீரமும் குறைவுள்ளது. ஒத்துக்கிறீங்களா? Your mind and body is always having shortfall, but your spirit is new creation. எல்லாம் சொல்லிட்டு அவங்க திரும்ப புது சிருஷ்டி அது. ஆமேன். ஸோ நம்ம அந்த அளவுக்கு செயல்பட நம்மால் முடியவில்லை. ஆமேன் சொல்ல மாட்டிங்களா? அதனால தான் வாரம் நம்ம கடவுளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தேறிக்கிட்டே இருக்கிறோம், வளர்ந்துட்டே இருக்கிறோம். இப்படி சொல்லி முடிச்சிட நம்ம எதிர்காலம் என்ன? எனக்குள்ளே புது சிருஷ்டியை வச்சுட்டாரு, சிந்தனை மறுரூபமாயிட்டே இருக்கு, சர்ரம் அதற்கேற்றா போல நான் போயிட்டுருக்கேன், ஒரு தூரம் போயிட்டுருக்கேன். என்ன என்னுடைய முடிவு? என்றைக்கு தான் இந்த உள்ள வச்ச என்னுடைய புது சிருஷ்டியினுடைய கம்ப்ளீட் பூரண வெளிப்பாடு என்னைக்கு நான் காண்பேன்? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசித்துட்டு நான் முடிக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட் இஸ் டீப், இட் இஸ் பவர்ஃபுல். ஓகே. ரெவலேஷன் 21:4-5. And God will wipe away every tear from their eyes, and there shall be no more death, neither sorrow nor crying, neither shall there be any more pain, for the former things are passed away. ஒரு நாள் சீக்கிரம் நம்ம மகிமைக்கு போகிறோம், எல்லாமே போயிடுமா, பழையதெல்லாம் ஒளிஞ்சிருமா. And he that sat upon the throne said, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சொன்னார், behold, I make all things new. And he said unto me, write, for these are true, and these words are true and faithful. ஒரு நாள் நீங்க சீக்கிரம் அவருக்கு முன்னாடி நிப்பீங்க, அன்னைக்கு நீங்க மறுரூபம் அடைவீங்க. அன்னைக்கு உங்க சிந்தனையும் ஆவி உங்களை தடுக்காது. அன்னைக்கு கர்த்தர் சொல்வாரு, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிட்டு. அன்னைக்கு உங்களுக்குள் வச்ச ஆவியினுடைய கம்ப்ளீட் வெளிப்பாடுல நீங்கள் வாழ்வீங்க. அது வரைக்கும் மைண்ட் அண்ட் பாடி ஷார்ட் ஃபால்ல தான் இருக்கும். ஆமென். அதை ஜெயிச்சுட்டே இருக்க தான் வாரம் நம்ம கடவுளை தேடி வார்த்தையில நிலைச்சு நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? There will come a time when God will perfect that new creation in me in the new world. அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமென். என் கண்ணீரெல்லாம் துடைப்பாராம், என் பூமிக்குரிய சிந்தனைகளாம் என்னை விட்டு எடுத்துருவாரு, என் மைண்ட் செட்டு மாறிடும், என் சரீரம் மறுரூப மேனியாய் மாறிடும், க்ளோரிஃபைட் பாடி எனக்கு கொடுப்பாரு. அன்னைக்கு என் சிந்தனை புதுசு, என் சரீரம் புதுசு, என் ஆவி ஏற்கனவே இருந்த ஆவியோடு இணைக்கப்பட I will arise in my potential. அதற்கப்புறம் என்னுடைய ஃபிசிக்கல் ஷார்ட் ஃபாலும் மைண்டு ஷார்ட் ஃபாலும் எனக்கு இருக்காது. நான் முழு பலத்தோடு எழுந்து சாதிக்கும் திறனோடு வாழுவேன். அல்லையா சொல்ல மாட்டேன். உங்களை நான் சொன்ன மாதிரி இப்போ ஜெர்மனிலேருந்து வந்த இன்ஜினுடைய வேல்யூ தெரியாமல் தான் உட்காந்துருக்கு. உங்கள் பொட்டென்ஷியல் உங்களுக்கே தெரியல. நீ சொல்லட்டுமா, உங்களுக்குள்ளே வச்ச அந்த புது சிருஷ்டியின் மகத்துவம் உங்களை மட்டுப்படுத்துவதுக்கு காரணம் உங்கள் சிந்தனையும் உங்கள் சரீரம். இது கடைசி வரைக்கும் குறைவுள்ளதாக இருக்குது. ஜெயிக்க தான் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கோம். அனுதினமும் நாங்கள் வெற்றி வாழ்ந்துட்டு. ஆனால் ஒரு நாள் அங்கே போகும்போது கடவுளுடைய பழைய நினைவு எடுத்துருவார், உன்னுடைய பழைய மைண்டினுடைய எல்லா தாட்டையும் எடுத்துருவார். நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க. கிறிஸ்துவுடனே கூட ஆளுகை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமேன் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ரெட்ஷிப் எவ்வளோ விலையேறப்பெற்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அன்டில் த டே, அந்த நாள் வரைக்கும் we have to renew our spirit, confirm our bodies. ஆமென். நம்முடைய சரீரங்களை அதோடு கூட இணைத்து கொண்டு சர்ப்பங்கள் தேள்களை மிதித்து, வியாதிகளை ஜெயித்து, போராட்டங்களை ஜெயித்து, சாத்தானை ஜெயித்து, ஜெபத்தால் ஜெயித்து, சிந்தனை புதுத்தாக்கி கொண்டு, கிறிஸ்து தந்த வெற்றியை சுமந்து கொண்டு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இயேசு நமக்கு வெற்றி தாங்க தந்தாரு. ஒத்துக்கிறீங்களா? ஆனால் உங்கள் சிந்தனை பயப்படுதா? பயப்படுது. ஆண்டவரே நான் கலங்குகிறேன், நான் பயப்படுகிறேன்.
ஆக்சுவலா கிறிஸ்துவுக்குள்ள பயமே இல்ல. உங்களுக்குள்ள வச்ச ஆவி வெற்றியின் ஆவி. பட் மை மைண்ட் இஸ் ஸ்கேர்ட். ராத்திரியில் நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் என் பிரச்சனைகளை நினைக்கும் போது நான் கலங்குகிறேன். கடவுள் உனக்கு வச்சது கலக்கத்தின் ஆவி அல்ல, வெற்றியின் ஆவி. பட் அதனுடைய வெளிப்பாடு என்னால் இன்னும் வர தவிக்கின்றேன். வசனங்களை புரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் வெற்றி பெறுகிறேன். அதை தாண்டும் போதெல்லாம் ஒரு வெற்றி. God has created a new creation. புது சிருஷ்டிங்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சொல்லமாங்க, நீங்க புது சிருஷ்டியினுடைய மகத்துவங்கள் புரிஞ்சிட்டா நீங்க வியாதியை ஜெயிப்பீங்க, சாத்தானை ஜெயிப்பீங்க. நீங்க நடந்து போனாலே பேய்கள் அலறி ஓடும். ஹல்லேலூயா. தோல்வி உங்கள் ஆவியில் இல்லை, ஆனா உங்க வெளியே சுத்தி என்ன இருக்கு? தோல்வி இருக்கு. ஆமென். We are not able to comprehend. கண்கள் காணல, காதுகள் கேட்கல, இருதயங்கள் யோசிக்கல what God has prepared for me. இந்த காலத்தில் நீங்கள் எழுந்து அதன் பூரணத்தில் நடக்க உங்களுக்குள் கர்த்தர் வச்ச அந்த நியூ இன்ஜின் அதை கனெக்ட் பண்ணுங்க. இக்னிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பைபிளை படிங்க, இன்னும் கொஞ்சம் ஜெபத்தில் இறங்குங்க, இன்னும் கொஞ்சம் பயத்தை களைங்க. கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை தரல. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி வெற்றியின் ஆவி, கிறிஸ்துவின் சாயல், வானவரின் சாயல், வானவரின் நிறைவு. அதை புரிந்து கொண்டு கொஞ்சம் சிந்தனையும் சரீரமும் ஒடுக்கி வாழத் தொடங்குங்க. உங்களில் வெளிப்பட போவதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அப்போஸ்தலர்கள் எழும்புவீர்கள், தீர்க்கதரிசிகள் எழும்புவீர்கள். நீங்கள் எழுந்து சாதிப்பீர்கள். உங்க ரட்சிப்பு விலையேற பெற்றது. எல்லாரும் சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. அல்லேலூயா. Shall we stand? That's it. Thank you. எழுந்திரலாம். நிஜமாக தான் கேட்குறேன். அந்த எழும்பும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்குல்ல, முட்டிக்கால் வலிக்குது, என்னையும் சேர்த்து தான். The body and the mind needs to conform to the new creation in me. என்னில் கடவுள் சிருஷ்டித்த புது சிருஷ்டியின் மகத்துவங்களை சுதந்திரித்து வாழ. என்ன நல்லா பார்ப்பீங்களா? ஒரு நிமிஷம். இந்த சபையில் இதுவரைக்கும் பேசின செய்தியிலேயே கைத்தட்டாதீங்க, முக்கியமான செய்தி இதுதான். ஏன்னா சத்தியம் ரொம்ப ஆழமானது. உங்கள் சிந்தனைக்கு இருக்கிற களைப்பிலும் உங்கள் சரீரம் பருகிற பாடுகளிலும் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குள்ள கர்த்தர் வச்ச அன்பிரசிடென்டட் நியூ நேச்சருடைய தன்மைகள் உங்கள் சிந்தனையும் சரீரத்தையும் ஆட்கொள்ளும் போது நீங்கள் ஜெயிப்பீர்கள். 2 கரங்கள் எல்லாரும் மேலே உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? I am a newborn, I am a redeemed, I am a new creation. இந்த வார்த்தைகளை மறக்காமல் உங்கள் உள்ளத்தில் பதித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் உங்க கூட இருப்பதாக. கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை சற்பாரித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை சற்பாரித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அந்த பழைய கார் தான், ஆனா உங்களுக்குள்ள பவர்ஃபுல் இன்ஜினை கடவுள் வச்சிட்டாரு. இப்போ ஒரு வேலையா நடந்துட்டு இருக்கு. இந்த பூமியிலேயே நீங்க வெளிப்படுவீங்க. அப்படியும் இல்லை என்றால் ஒரு நாள் மகிமையில் உங்கள் பூரண வெளிப்பாடு நீங்கள் காண்பீர்கள். அன்றைக்கு கர்த்தர் கால்வரிக்கு வந்து செஞ்ச மகத்துவங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். You are born again, you are redeemed, and you are a new creation in Christ Jesus. நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நாளை நடைபெறும் எல்லா ஆராதனைகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை வெற்றியாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவானோடும் திருச்சபையோடும் கூடி வந்த தேவ மக்கள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. புது சிருஷ்டிங்க எல்லாம் வீட்டுக்கு போகலாம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை சற்பாரித்து கொண்டா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை சற்பாரித்து கொண்டா.